ஹாய் ரைடர்ஸ், வணக்கம். நான் உங்கள் கோமதி சங்கர். வெல்கம் டு தன் தமிழ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிபிஆர் இண்டிகேட்டர்னா என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணுறது, அதை எப்படி நம்ம கேல்குலேட் பண்ணுறது அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் தன் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இமீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ சிபிஆர் இண்டிகேட்டர் இந்தியாவில் திடீர்னு வைரலான ஒரு இண்டிகேட்டர் அப்படின்னா சிபிஆர் இண்டிகேட்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நீங்கள் காமனாக நிறைய இண்டிகேட்டர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆர்எஸ்ஐ, எம்ஏசிடி, சூப்பர் ட்ரெண்ட், பொலிஞ்சர் பேண்ட், இந்த மாதிரி நிறைய காமன் இண்டிகேட்டர்ஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் புதுசாக ரீசண்டாக பயங்கர வைரலான இண்டிகேட்டர் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நம்ம சிபிஆர் இண்டிகேட்டர் தான். இப்போ இந்த சிபிஆர் இண்டிகேட்டர் ஒன்றும் புது இண்டிகேட்டர் கிடையாது. ஆல்ரெடி பிவோட் பாயிண்ட்ஸ் அப்படின்ற ஒரு இண்டிகேட்டர் பல வருஷமாக இருக்குது. அந்த இண்டிகேட்டருடைய ஒரு அப்டேட்டட் வெர்ஷன் தான் சிபிஆர் இண்டிகேட்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த பிவோட் பாயிண்ட்ஸை பல வருஷமாக நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த பிவோட் பாயிண்ட்டை ஒரு அப்கிரேடடான ஒரு வெர்ஷனை கொடுத்தது ஃபஸ்ட்டு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க் ஃபிஷர். அவரோட புக்கு லாஜிக்கல் ட்ரேடர் புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் இந்த பிவோட் பாயிண்ட்டை ஒரு பிவோட் ஜோனாக யூஸ் பண்ணியிருப்பார். ஸோ பேசிக்கலி எப்படி இருக்கும்னா ஒரு 2 லைன் இருக்கும். இப்போ நார்மலாக பிவோட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிங்கிள் லைன் இருக்கும். ஆனால் மார்க் ஃபிஷருடைய பிவோட் பாயிண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா 2 லைன் இருக்கும். இதை அவர் பிவோட் ஜோனாக யூஸ் பண்ணிட்டு இருந்தார். அதுக்கப்புறமா மார்க் ஃபிஷருக்கு அப்புறம் ஃப்ராங்க் ஒச்சோவா அப்படின்னு ஒருத்தர் அந்த 2 லைனை 3 லைனாக மாற்றினார். ஸோ ஒரு பிவோட் பாயிண்ட்டு ஒவ்வொரு காலத்துக்கு ஏற்ற மாதிரி அப்கிரேட் ஆகிட்டே வந்துட்டு இருந்தது. 1 லைன்ல இருந்து 2 லைனாக மாற்றினார் மார்க் ஃபிஷர். 2 லைன்ல இருந்து 3 லைனாக மாற்றினார் ஃப்ராங்க் ஒச்சோவா. ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற சிபிஆர் இண்டிகேட்டர் ஃப்ராங்க் ஒச்சோவாவுடைய 3 லைன் சிபிஆர் இண்டிகேட்டர் தான். ஸோ அந்த சிபிஆர் இண்டிகேட்டர் பற்றி நம்ம பார்த்துடலாம். ஸோ சிபிஆர் இண்டிகேட்டர் நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பிவோட் பாயிண்ட்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ பிவோட் பாயிண்ட் நீங்கள் பொதுவாக கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் நம்மளுடைய தன் சார்ட்ஸில் பிவோட் பாயிண்ட் இண்டிகேட்டரை அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ இந்த பிவோட் பாயிண்ட் இண்டிகேட்டரை காமனாக எல்லாருமே டே ட்ரேடிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நானுமே பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் சார்ட்டில் தான் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ இந்த 5 மினிட்ஸ் சார்ட்டில் நான் பிவோட் பாயிண்ட் இண்டிகேட்டரை யூஸ் பண்ணதுக்கப்புறமா என்னால் என்ன தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, இப்போ ப்ரைஸஸ் இந்த பிவோட் பாயிண்ட்டுக்கு மேலே இருந்ததுன்னா புல்லிஷ் அப்படின்னு அர்த்தம். அண்ட் ப்ரைஸஸ் இந்த பிவோட் பாயிண்ட்டுக்கு கீழே இருந்ததுன்னா பேரிஷ்ன்னு அர்த்தம். அப்போது இந்த பிவோட் பாயிண்ட்டை வச்சு நம்மளால் ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் தான் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். பிவோட் பாயிண்ட்டுக்கு மேலே இருந்ததுன்னா புல்லிஷ் அண்ட் பிவோட் பாயிண்ட்டுக்கு கீழே இருந்ததுன்னா பேரிஷ், அவ்வளோதான். ஸோ இதை தான் ட்ரெடிஷ்னல் பிவோட் பாயிண்ட் யூஸ் பண்ணுற மெத்தட். இப்போது இதை வச்சு என்னால் ஒரு இன்ஃபர்மேஷன் தான் கற்றுக்க முடியும். புல்லிஷாக இருக்க போகுதா பேரிஷாக இருக்க போகுதா, இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் தான் என்னால் கற்றுக்க முடியும். ஆனால் நான் இப்போது சிபிஆர் இண்டிகேட்டர் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா என்னால் எக்கச்சக்கமான ஹிடன் இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்க முடியும். அதனால தான் இந்த சிபிஆர் இண்டிகேட்டர் இப்போதைக்கு வைரலான இண்டிகேட்டராக ட்ரேடிங் கம்யூனிட்டியில் பேசப்படுது, யூஸ் பண்ணப்படுது. ஸோ இந்த சிபிஆர் இண்டிகேட்டரை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ நம்மளுடைய தன் சார்ட்ஸில் நான் உங்களுக்கு பிவோட் பாயிண்ட்ஸ் பற்றி சொன்னேன். இப்போது நீங்கள் சிபிஆர் அப்ளை பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த லைன்ஸுமே மாறாது. இப்போ பிவோட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் தான். நார்மல் பிவோட் பாயிண்ட்டும் சிபிஆர் பிவோட் பாயிண்ட்டும் சேம் தான். ஆனால் அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப்பில் ஒரு பிவோட் இருக்கும் அண்ட் பாட்டமில் ஒரு பிவோட் இருக்கும். இந்த டாப்பில் இருக்கிற பிவோட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டாப் சென்ட்ரல் பிவோட், அதாவது டாப் சிபிஆர் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் அதே மாதிரி பாட்டமில் இருக்கிற பிவோட்டை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பாட்டம் சிபிஆர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அண்ட் சென்ட்ரலில் இருக்கக்கூடிய சிபிஆரை தான் நம்ம ஆஸ் யூஷுவல் சிபிஆர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் அந்த பிவோட் பாயிண்ட்டுக்கும் சிபிஆருக்கும் இருக்கக்கூடிய ஒரே டிஃப்ரென்ஸ். மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸாக இருக்கட்டும் இல்லைனா சப்போர்ட் லெவல்ஸாக இருக்கட்டும் எல்லாமே சேம் தான். ஸோ இந்த சிபிஆர் இண்டிகேட்டருடைய கேல்குலேஷன்ஸ் நம்ம பார்த்துடலாம். நம்ம ஸ்ட்ராட்டஜி பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இந்த சிபிஆர் இண்டிகேட்டரை எப்படி கேல்குலேட் பண்ணுறோம் அப்படின்ற அந்த ஃபார்முலாவை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ சிபிஆர் இண்டிகேட்டருடைய ஃபார்முலா இது தாங்க. ஸோ சென்ட்ரலில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பிவோட் பாயிண்ட் அப்படின்னு நம்ம ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்கோம். ஹை ப்ளஸ் லோ ப்ளஸ் க்ளோஸ் டிவைடட் பை 3. இந்த ஹை, லோ அண்ட் க்ளோஸ் எதை குறிக்குது அப்படின்னா நேத்தோட ஹை, நேத்தோட லோ அண்ட் நேத்தோட க்ளோஸை குறிக்குது.
இது வந்து நார்மலாக பிவட் பாயிண்ட்டுக்கும் இதே ஃபார்முலா தான் வரும். அண்ட் அதுக்கப்புறமா நம்ம டாப் சிபிஆரை எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, இந்த சென்ட்ரல் பாயிண்ட் அந்த டாப் சிபிஆரை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி பாட்டம் சிபிஆர் நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த பாட்டம் சிபிஆர் பார்த்தீங்கன்னா வேற ஒன்றும் இல்லை, ப்ரீவியஸ் டே ஹை அண்ட் லோ டிவைடட் பை 2. ஸோ இப்போ நம்ம டாப் சிபிஆர் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, அந்த சென்ட்ரல் பிவட்டு மைனஸ் பாட்டம் பிவட் ப்ளஸ் சென்ட்ரல் பிவட் போட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த டாப் சிபிஆர் லேயர் கிடச்சிரும். ஸோ சிபிஆருடைய ஃபார்முலா இதுதான். நீங்கள் முக்கியமாக இந்த ஃபார்முலாவில் பார்க்க வேண்டியது அந்த டாப் சென்ட்ரல் பிவட்டுக்கான ஃபார்முலா, பாட்டம் சென்ட்ரல் பிவட்டுக்கான ஃபார்முலா அண்ட் சென்ட்ரலில் இருக்கக்கூடிய பிவட் பாயிண்ட் ஃபார்முலா. அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் 1, ரெசிஸ்டன்ஸ் 2, ரெசிஸ்டன்ஸ் 3னா ஜென்ரலான ஃபார்முலா தான். அது நீங்கள் நம்ம தன் சார்ட்ஸில் அப்ளை பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். அண்ட் அதே மாதிரி சப்போர்ட் 1, சப்போர்ட் 2, சப்போர்ட் 3 ஃபார்முலாஸும் நீங்கள் பார்க்கலாம். ஆஸ் யூஷுவல் இருக்கக்கூடிய நார்மல் ட்ரெடிஷ்னல் பிவட்டுக்கு இருக்கக்கூடிய அந்த ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் ஃபார்முலா தான் சிபிஆருக்கும் பொருந்தும். ஸோ இதுதான் சிபிஆர் இண்டிகேட்டருடைய ஃபார்முலா. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, சிபிஆர் இண்டிகேட்டர்னா என்ன, ஏன் நம்ம நார்மல் பிவட் பாயிண்ட் யூஸ் பண்ணக்கூடாது, எதுக்கு நம்ம சிபிஆர் யூஸ் பண்ணணும் அப்படின்றத பார்த்தோம். ஸோ நார்மல் பிவட் பாயிண்டில் நமக்கு ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் தான் கிடைக்கும், புல்லிஷ் ஆர் பேரிஷ். ஆனால் சிபிஆர் இண்டிகேட்டரில் எக்கச்சக்கமான ஹிடன் இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு கிடைக்க போகுது. அதை தான் இனி வர வீடியோஸில் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இந்த சிபிஆர் இண்டிகேட்டரை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்ற ஃபார்முலாவையும் நம்ம பார்த்தோம். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம சிபிஆர் பற்றி இன்டெப்த்தாக 1 by 1 பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். Investments in the securities market are subject to market risk. Read all the related documents carefully before investing.